ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன். அதை அப்படியே வறுத்துக்கோங்க. வறுத்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரை முடியளவு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு, இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு ஸ்வீட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும். இது கூடவே தட்டி வச்ச 2 ஏலக்காவை சேர்த்து இது எல்லாம் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பச்சரிசி மாவை வறுக்கணும், மறந்துட போகிறீங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் கை பொறுக்கிற கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கை பொறுக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளைப்பாகை அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நான் இடியாப்ப தட்டு வச்சுட்டு இப்படி பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இருக்கிற அம்புட்டு கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்படி லைன் பை லைனாக அடுக்கி வச்சுட்டு இட்லி தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். பச்சரிசி மாவு வறுத்ததுனால அது ஓரளவுக்கு பாதி வெந்துட்டுருக்கும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட அட்டகாசமான ஹெல்த்தியான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதுதான். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.